எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th சயின்ஸ் நுண்ணுயிரிகள் என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள். இதில் 3 பகுதி: சரியான விடையை தேர்வு செய்க, கோடிட்டிடங்களை நிரப்புக, அதே மாதிரி பொறுத்துக. இந்த 3 பகுதியும் நாம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அதாவது சயின்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காணொளி ரொம்ப முக்கியம். பாருங்கள், முதல் கேள்வி: நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன? மைக்ரான் என்ற அலகால் அளவிடப்படுகின்றன நுண்ணுயிரிகள். இரண்டாவது கேள்வி: உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. வைரஸ். வைரஸ். அடுத்து மூன்றாவது கேள்வி: டேஸ் புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆகும்? பாக்டீரியா. பாக்டீரியா. அடுத்து நான்காவது கேள்வி: பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து ஐந்தாவது கேள்வி: மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது? மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்சா. இன்ஃப்ளூயன்சா. அடுத்து இதில் இரண்டாவது பகுதி: கோடிட்டிடங்களை நிரப்புக. டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்றழைக்கப்படுகிறது. சரியான விடை பெனிசிலியம் கெரைஜோசீனம். பெனிசிலியம் ரை. இது மன்னிச்சிருங்க. பெனிசிலியம் கெரைஜோசீனம். கெரைசோஜீனம். இதுதான் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது: டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். இதுக்கு சரியான விடை பிரியான். பிரியான் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். அடுத்து செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான் எனப்படுகின்றன. விரியான் எனப்படுகின்றன. அடுத்தது: நுண்ணுயிரிகளை டேஸ் உதவியுடன் காண முடியும்? நுண்ணோக்கிகளின் உதவியுடன் காண முடியும். நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கிகளின் உதவியுடன் காண முடியும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் நுண்ணோக்கிகளின் மைக்ரோஸ்கோப். அடுத்து ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன?
ஒற்றை கசையிலை. ஒற்றை கசையிலை. அடுத்து பொறுத்துக. பகுதி ஒன்றை பகுதி இரண்டுடன் பொறுத்துக. ஒன்று, 2, 3, 4, 5. இப்போ பாருங்க, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா இது வந்து ரைசோபியம். அடுத்து காசநோய். காசநோய் வந்து பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. அடுத்து குரு. குரு என்பது பிரியான். அடுத்து புரோபயாட்டிக்ஸ். புரோபயாட்டிக்ஸ்ங்கிறது லாக்டோபேசிலஸ் அசிடோப்ளஸ். லாக்டோபேசிலஸ் அசிடோப்ளஸ். அடுத்து எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர் வந்து தடுப்பூசி. தடுப்பூசி. நன்றி, வணக்கம்.